இங்கே போகலாமா போகலாமா தலை ஸ்லோப்பாக நீயே இருக்கு பார்த்து பிரேக் ஃப்ரண்ட் பிரேக் அடிக்காத பேக் பிரேக்லேயே இருக்கு சம்பவம் வா போ 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 ஃபாஸ்ட்டாக ஏற்றிடு ஃபஸ்ட் கீழே ஏற்று என்ன தலை ஏற்றிரு தலை ஆ ஏற்றிரு அப்படியே ஏற்று ப்ரோ இல்லை தலை ஏற்றிடலாம் தலை என்ன தலை நான் ஏற்றவா ஆ சர்ன்னு போய் ஏற்றினேரு விட்றாத போயிட்டாரு ஆ முடிஞ்சிச்சு விடு இரு வெயிட் பண்ணு கீரை தானே இருக்கு டாட்டில் மட்டும் விடக்கூடாது ப்ரோ ஏத்து இப்படி டேங்க் பேக் இப்படி வெயிட் இது ஸ்டாண்ட் போடுறேன் இரு டேங்க் பேக் கழட்டிடு அது விடு ஒன்றா வண்டி ஒன்றும் ஆகாதுல்ல ஒன்றும் ஆகாது ப்ரோ ஓகேவா ரைஸ் கரெக்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட்டில் வந்து நான் நின்றுட்டுருக்கேன். ட்ரோன் எங்கே போச்சு? ட்ரோன் வந்து மேலே வீடியோ எடுத்துகிட்டு இந்த வியூ வந்து நீங்கள் பாருங்களேன். தலைவர் அங்கே ட்ரோன் ஓடிட்டுருக்காரு. ஸோ டென்ட் வந்து மேலே இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ட்ரோன் ஷாட் எடுத்து முடிச்சிடலாம். லைட் வந்து போய்கிட்டே இருக்கிறதுனால ட்ரோன் ஷாட் எடுத்து முடிச்சா சொல்லிட்டு இங்கே வந்துவிட்டோம். இதை முடிச்சுட்டு டென்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. ஆனால் நல்லாயிருக்கு இந்த இடம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பாருங்க விழுந்தா அப்படியே போக வேண்டியது தான். இப்போ ஒரு சம்பவம் ஒன்று நடந்துருச்சு. BbyQueen கீழே வந்துட்டா. பரவாயில்ல, ஒன்றும் ஆகலை. போன தடவை இது நடந்த மாதிரி அது வரைக்கும் ஓகே. ஹியர் சம்திங் சன்செட் ட்ரக்கிங் சொல்லிட்டு ஒன்று இருக்கா. ஸோ அதுக்கு வந்து ஈவினிங் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு தெரியல. நடந்து போகணும் கொஞ்சம் தூரம். நம்ம பைக்கில் வந்தோம்ல, அதே டிஸ்டன்ஸ்க்கு வந்து நடந்து போட சொல்லியிருக்காங்க. அதுங்க பாருங்கள், அவர் 360 வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு விஷால். ஸோ செமையாக பிரீத்தி எடுக்குது. அப் இல்லை ஏறோம்ல. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அது மேலே லொக்கேஷன் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு தெரில, போய் பார்த்துட்டு காமிக்கிறேன். ட்ரக்கிங்னு சொன்னாங்க, ஆனால் ஒரு ஃபுல் மலையை ஏற சொல்லுவாங்கன்னு சத்தியமாக தெரியாது. சத்தியமாக என் லைஃப்பில் இதுதான் பெரிய ட்ரக்கிங். நான் வந்தது குட்டி குட்டியாக வந்திருக்கேன். ஒரு மலையே ஏற சொல்லிட்டாங்க. இந்த மலை இன்னும் மேலே போனோமா, மசில்ஸ்லாம் இந்த கால் மசில்ஸ்லாம் வந்து காப்ஸ்லாம் டைட் ஆகிடுதா. அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணால் தான் என்னால் வர முடியுது. என்னால் பேச முடியல. கேஸ் நான் மேலே போய்ட்டு பேசுகிறேன். மூச்சு வந்து இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரைஸ் இவ்வளோ தூரம் வந்தது எல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு தான். சன்னை கொளுத்தி விட்டாங்க. எப்படி இருக்குது பாருங்களேன், வேறு லெவலில். அங்கே சன் லைட்டு செட் ஆகிறது எப்படி அடிக்குது பார்த்தீங்களா. ஆனால் இதெல்லாம் கோப்ரோவில் கேப்சர் பண்ண முடியாது, கண்ணில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ என்ன பண்ணுறது. சத்தியமாக அந்த மூஞ்சில் க்ளோ அடிக்குது பார்த்தீங்களா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேறு லெவலில் வந்துச்சு. சன் செட் ஆகிட்டுருக்கு, பயங்கரமாக செட் ஆகிட்டுருக்கு. சத்தியமாக அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கு இந்த லொக்கேஷன் வர்த்து. சீரியஸ்லி நாளைக்கு கொல்லுக்குமலை காட்டுற பாருங்களேன், அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இப்போ இருட்டாகிட்டே இருக்குது. நாங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்பணும். இங்கே கொஞ்சம் ஃபேமிலிஸ் எங்க கூட ஏதாவது கேம்ப் பண்ணுறவங்களாம் வந்து இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இங்கே தனியாக போயிட்டு வந்தேன். கீழே ஒரு எல்லோ கலர் தெரியுதா, இந்த சன்லைட் வந்து அதில் ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த ஏரி அது வந்து அப்படி எல்லோ கலர் இருக்குது பாருங்களேன். லேக்கு, ஓ மை காட், பியூட்டிஃபுல். என்னால் கேப்சர் பண்ண முடியுது, நான் என்ஜாய் பண்ண போகிறேன். சாரி. பகல்லையே பசுமாடு தெரியாதான், ராத்திரியில் எருமாடை தெரிய போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா சொல்லுங்கள். 3 கிலோமீட்டர்ஸ் அப்பில் ஏறி வந்தோம். இப்போ உங்களுக்கு தெரியாது, டவுன் இறங்கிட்டு இருக்கோம் மலையிலேருந்து. ப்ரோ பார்த்து கீழே விழுந்தா கண்டம் தான். 3 கிலோமீட்டர் இறங்கணும், ரொம்ப கஷ்டம். லைட் இல்லை, ஃபோன் டச் தான். பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸில் ப்ரோ.
நம்ம லைஃப்பில் நடக்கிற எந்த ஒரு விஷயமுமே நமக்கு எதையுமே சொல்லித்தராமல் போகாது. அந்த மாதிரி இதில் சொல்லி கொடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க கூட நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு மொழி, ஸ்டேட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினச்சா எப்படி வேணால் ஃப்ரெண்ட் ஆகலாம். அது இதிலேருந்து நான் கற்றுக்கிட்டது. டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 11க்கு மேலே ஆகுது. காலைல 4 மணிக்கு வந்து எழுந்துக்கணும். ஸோ 4 மணிக்கு இங்கேருந்து ஜீப்பில் போய் நம்ம கொழுக்குமலை போக போகிறோம். ஸோ அண்ட் இப்போ இன்றைக்கி இங்கே வந்து வேறு லெவலில் போச்சு. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு போட்டு டிஜே இருந்தாங்க, டான்ஸ் ஆடிட்டு பின்னாடி பாட்டு வருது கேட்டிங்களா. அவங்க இப்போ வந்து ஃபேமிலிஸ்லாம் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சு கேட்டிருக்காங்க. சாப்பிட்டுட்டு ஒரு பொண்ணுக்கு வந்து பர்த்டே இருந்தது அவங்க ஃபேமிலியில். ஸோ அவங்களுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலி டென்ட்டுக்கு வந்து வந்தாச்சு. நம்ம நிறைய பேர் உள்ளே போய் படுத்துட்டோம். அதுக்கு தான் இந்த டென்ட்டு. ஓகே, நான் போய் தூங்குறேன். இது வந்து பெரிய டென்ட் தான். ஸோ நம்ம பயப்பட வேணாம். நம்ம நிறைய பேர் உள்ளே போய் படுத்துட்டோம். அதுக்கு தான் இந்த டென்ட்டு. அம்மா மஜா மஜா மஜாப்பா மஜாப்பா. ஓகே எல்லாருக்கும் வந்து குட் நைட். நான் மார்னிங் பார்க்குறேன். பின்னாடி பயங்கரமாக தண்டர் இடிச்சிட்டு இருக்குது. ஒரு செகண்ட் நான் உள்ளே படுக்கலான்னு வந்தால் டமால் 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 சவுண்டு பார்த்தா யானை இடம் வந்துருச்சோ, பட்டாசு போட நினச்சா இடிச்சிட்டு இருக்கு. அப்புறம் நைட்டு மழை வந்துடுமோ, வராமலும் போகலாம். மார்னிங் கொழுக்குமலைக்கு போனோம். அங்கே ஜீப் மட்டும்தான் அலோடு, வேறு எந்த வண்டி அலோடு கிடையாது. பர் ஜீப்க்கு 2000 rupees. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஃபுட்பால் சைஸில் இருக்க கல் இருக்கிற அதை மண்ணில் போட்டு பாதியாக புதைச்சி வச்சுருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த ரோடு இருக்கும். 14 கிலோமீட்டருக்கு இருக்கும். அதில் ஜீப் மட்டும்தான் ஏறும். மற்ற வண்டி ஏறுறது ரொம்ப கஷ்டமான விஷயம், ரிஸ்க்கான விஷயம். அந்த ஜீப்பில் உட்காந்து நீங்கள் வீடியோ எடுத்திங்கன்னா கோப்ரோவோட ஸ்டெபிலைசேஷனே திணறும். நான் பார்த்துக்கோங்க. என்னடா கொழுக்குமலைன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒன்றுமே பேசலேட்டான்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. கொளுத்தி விட்ட மாதிரி ஒரு சன்ரைஸு, 8500 feet, வேர்ல்ட்லேயே ஹையஸ்ட் பீக் ஆஃப் ஆர்கானிக் டீ பிளான்டேஷன். அந்த மவுண்டன்ஸு, அங்கே இருந்த ஃபீல், அங்கே இருந்த ஒரு வைப்பு எனக்கு சும்மாவே பேச்சு வராது. உண்மையை சொல்ல போனால் நான் அங்கே பேச மறந்துட்டு அதை அப்படியே ரசிச்சுட்டே விட்டுட்டேன். ஃபைனலி கேம்பிங்லாம் ஓவர். ஸோ இப்போ வந்து இங்கேருந்து வெக்கேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போகலாமா ப்ரோ? பெரிய டென்ட் ஸ்டே ஆகுது. சம்திங் டென்ட் வில்லா அப்பர் சூரியநெல்லியில் இருக்குது. நைட்டு இங்கே தான் கேம்ப் ஃபயர் போட்டோம். டான்ஸ் ஆடினா பார்த்துப்பீங்க. கிளம்புவோம். நைட்டு வண்டி விழுந்ததில் மிரர் வேறு லூஸ் ஆயிடுச்சு. அதை வேறு டைட் பண்ணணும். இவர் தான் விபின் ப்ரோ. எங்களுக்கு டென்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது இவர் தான், இந்த இடத்தோட ப்ராப்பர்ட்டி ஓனர். நில்லு ப்ரோ. கோயிங் டு கொச்சி. இப்போ வரைக்கும் கொச்சி போகிறதா பிளானு. போகலாமா? எந்த நேரத்தில் இதை சொல்லணும். நான் ஏற்பட்ட ஒரு காரணத்தினால் கொச்சி பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக சென்னை போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். என்னால் தான் கேன்சல் ஆயிடுச்சு. மன வருத்தம் ப்ரோ. வீட்டில் ஒரு வேலை, ஸோ அதனால் வர சொல்லியிருக்காங்க. போகணும். ஃபஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் நடக்குது. இது வரைக்கும் நான் வெளியே வந்தால் என்னை வீட்டிலேருந்து ஒரு தடவை கூட டிஸ்டர்ப் பண்ணதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் இம்பார்ட்டன்ட் ஒர்க்னால என்னை கூப்பிட்டாங்க. வேறு வழியே இல்லை, போய் தான் ஆகணும். ரொம்ப மன வருத்தத்தோடு இங்கேருந்து நாங்கள் சென்னை போகிறோம். ஆசையாக இருந்தோம் கொச்சின் போகலாம், ட்ரைவ் பீச்சில் வண்டி ஓட்டலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து வேறு எங்கன்னா அப்படியே போயிட்டு அப்புறமா சென்னை போகலான்னு இருந்தோம். அப்படியே ஆலப்பி போயிட்டு அப்புறம் சென்னை போகலாம் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் மன வருத்தத்தோடு முடிஞ்சிருச்சு ரைடு. ஷிட். மன வருத்தம் ப்ரோ. கைஸ் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ஈவினிங் டைமில் நான் மதியம் தான் வந்து எழுந்துட்டு பொருள்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வீடியோஸ் ஃபுட்டேஜ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இது பண்ணுறதுக்கே வந்து டைம் ஆயிடுச்சு.
அண்ட் ஆனால் சத்தியமாக நேற்று வந்து மனசே ஆறலையா. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நல்ல பிளான் இருந்தது. கொச்சி போயிட்டாங்க அந்த அப்படியே போகலான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ரொம்ப கஷ்டமான மனநிலையில் தான் வந்து நான் சென்னையே வந்து வந்தோம் 2 பேரும். ஓகே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ எல்லாருக்கும் பாய். நான் இங்கே கரெக்டாக முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் டேயில்.